ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் மோகன் சொல்லிட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சேனலில். ஸோ நம்ம சேனல் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேலிர் குளோபல். அந்த கேலிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த ஃபேமஸ் சேயிங், யாதும் ஊரே யாவரும் கேலீர். அந்த உறவுகள் எல்லாருமே உறவுகள்னு சொல்கிற அந்த கேலீர் தான் இந்த சேனலுடைய பேராக இருக்குது. ஸோ சிறு வயதுலேருந்து எனக்கு அடுத்தவங்களை பற்றி, இந்த உலகத்தில் வேறு கலாச்சாரம், வேறு மொழி பேசுகிறவங்க, அவங்க மேலே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே நம்மளை மாதிரி மனிதர்கள், அவர்களுக்கு அந்த அதே உணர்வுகள் இருக்குது. நம்மளை மாதிரி அவங்களும் குடும்பங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு உறவுகள் சார்ந்த உலகம் தான் இந்த உலகம்ங்கிறத வலியுறுத்திற்காக தான் அந்த கேலிர். இன்னொரு வகையில் இந்த சேனல் எனக்கு உலகத்தை பார்க்குற ஒரு ஜன்னல், இட்ஸ் அ விண்டோ டு த வேர்ல்டு. அண்ட் இதை ஆரம்பித்த பிறகு என்னெல்லாம் கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறது எனக்கே ஒரு குழப்பமாக இருந்துச்சு. எனக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவு, ட்ராவல் பிடிக்கும். இல்லை சில பேர் மாதிரி நம்மளும் ஒரு லாங்குவேஜில், ஏன்னா லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச எதையும் பண்ணுவோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் எனக்கு ரொம்ப செய்தி, நியூஸ் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக உலகத்தில் என்ன நடக்குது, மற்றவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, அடுத்த கலாச்சாரத்தில் என்ன நடக்குது அப்படின்ற க்யூரியாசிட்டி அதிகம். ஸோ நியூஸ் ப்ளஸ் அதன் மூலமாக லாங்குவேஜ், வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் dual purpose. ஏன்னா I started learning English primarily through newspapers. That's how I've been trying to learn words. So நியூஸை பேஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம். ப்ராப்ளி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை இதில் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ப்ரொஃபஷனலாக பண்ண வீடியோ கிடையாது, ப்ரொஃபஷனலாக பண்ண ஆடியோ கிடையாது. ஸோ இதில் ஏதாவது குற்றக்குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மன்னிச்சிடணும். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர்டிக்கிளை ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு மேபி ஒரு 2-3 பேராகிராஃப் படித்து அதோட எசன்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறோம். அண்ட் ஏதாச்சும் வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா புது வேர்ட்ஸ் நம்ம அதை பகிர்ந்துக்கலாம். ஸோ ஐல் பி யூஸிங் ப்ரைமர்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ். Tamil is my mother tongue. And ஸோ இதை மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு சில வேர்ட்ஸ் தெரியும். அதை நீங்கள் உங்களோட டெய்லி யூசேஜில் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் இந்த உலகத்தை பற்றின ஒரு வியூஸ் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐம் ப்ரைமரிலி கோயிங் டு யூஸ் லாட் ஆஃப் மேகசின்ஸ். நியூயார்க் டைம்ஸ் தான் ஒரு ப்ரைமரியான மேகசினாக யூஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் அ நியூஸ் பேப்பர், வெரி renowned newspaper. And thanks to them, I've been their subscriber for a long time. And I hope we'll learn something together and also learn about the world we live in. So word and world, right? வார்த்தைகள் அண்ட் உலகம், இது ரெண்டு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். பட் அஃப்கோர்ஸ் இது இன்னொரு சைடில் மேபி ட்ராவல், அது ரிலேட்டடாக எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேபி ஒரு கான்டெக்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கேன் நான். ஸோ right now there is a war between Russia and Ukraine. அது நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் டாக்டர் படிக்க போயிட்டு பாதியில் அதை விட்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு சைடு நம்ம மக்கள் இந்தியாவிலேருந்து போய் திரும்பி வந்த ஒரு கஷ்டத்தை நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உக்ரைனில் அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள் இந்த போர்னால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கும் அந்த உக்ரைனுக்கும் நடக்கிற இந்த வார் உலகப்போருக்கான ஒரு முகாந்திரம், உலகப்போருக்கான ஒரு ஆரம்ப லைன் சில படித்தவங்க, பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த உக்ரைன் பாப்புலேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பாக அந்த ரஷ்யா பார்டரில் இருக்கவங்க எல்லாமே உள்ளே இன்டர்னலி டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உக்ரைன் பார்டர்லேருந்து தாண்டி யூரோப் கண்ட்ரீஸில் போயிருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அண்ட் மெனி ஆஃப் தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் ஓப்பன்லி வெல்கமிங். குறிப்பாக போலண்ட், அந்த மாதிரி நாடுகளாகட்டும், மற்ற ஐரோப்பிய நாடுகளும் ரொம்ப அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக உணவு தேவை, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு, ஸோ அவங்களோட எல்லா அடிப்படை தேவைகளையும் அவங்க ரொம்ப விருப்பத்தோடு பண்ணுறாங்க. ஈவன் யூகே கூட அறிவிச்சிருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யார் ஒரு ரெஃப்யூஜியை டேக் கேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக தே வில் ஹெல்ப் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு நேர்மறையான விஷயம். ஏன்னா மக்கள், குழந்தைகள்
அவங்களுக்கு வச்சுட்டு ஒரு தவிர்க்கிற போது அவங்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டுங்கிறது ஒரு உண்மையாலுமே ஒரு மனிதாபிமானமான ஒரு செயல் தான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நியூஸில் கவனிச்சிருக்கோமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருந்துச்சுன்னா, எப்படி நம்ம இப்போ பேண்டமிக் மாதிரி தான், கொரோனா தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கான அந்த முக்கியத்துவத்தை அதை இழந்துடும். அதை மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க, ஓகே இது நடைமுறை யதார்த்தமான ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு. அந்த மாதிரி வருஷ வருஷம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆப்பிரிக்காவிலேருந்து ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் இந்தியாவிலேருந்து, ஏஷியாவிலேருந்து, கொஞ்சம் வறுமையாக இருக்கிற நாடுகளில், ஈவன் மியான்மார்லேருந்து கூட நிறைய பேர், ஈரான்லேருந்து, அவங்க எல்லாமே இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஐ மீன் அஃப்கோர்ஸ் நிறைய நாடுகளுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, பட் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி அவங்க குறிப்பாக விரும்பி அந்த ஒரு இல்லீகல் மீன்ஸில் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சட்டத்துக்கு புறமான முறையில் அவங்க அந்த பார்டருக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணுவாங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஷிப்பில் கிட்னாப் பண்ணி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ், அவங்க மூலமாக தேல் ட்ரை டு என்டர் இன் டு தீஸ் கண்ட்ரிஸ் இல்லையா. ஸோ யூஸ்வலி போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நாடுகள் அவங்கள எதிர்த்து பார்டர்லேயே செவரெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, ஃபென்சிங் வச்சுருந்தாங்க. அவங்க உள்ளே வந்து தனியாக ஒரு கெட்டோ மாதிரி ஒரு பார்டர் ஏரியாலேயே அவங்கள தனியாக தங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய அந்த ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டிஸ், அதாவது பிளாக் அண்ட் ப்ராப்ளி ப்ரௌன் கம்யூனிட்டிஸ், இவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் சொசைட்டிலேயே இருந்துட்டு இன்னும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் this article is exploring why why this time it's so different, you know. So that is the title here, two refugees both on Poland's border but worlds apart. ரெண்டு பேரும் அகதிகள் தான், பட் அவங்கள அணுக முறையில் ஒரு பெரிய மாறுபாடு, வேர்ல்ட்ஸ் அப்பார்ட், யூனோ. That is a phrase to describe something totally different, right? So that is what this article is exploring, and the person who wrote this article is, I mean, in fact, two people, Jeffrey Gettleman and Monica Pronozuk. Okay, let's read it. So நான் என்ன பண்ண போறேன்னா, I'm going to read it and we're going to discuss the meaning, and again, words wise, I'll try to give you a choice. Yeah, I mean, in terms of synonyms, not exactly dictionary kind of synonyms கிடையாது, பட் இந்த கான்டெக்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு சினானிம்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. So a young man fleeing war in Sudan and a young woman evacuating Ukraine crossed into Poland at the same time. They had very different experiences. So this is clearly setting the tone for this article. ஒரு யங், ஒரு வாலிபன் சூடான்லேருந்து ஓடுறான் வாருக்கு தப்பிச்சு. இன்னும் சூடானில் பர்பெச்சுவல் வார் தான் எப்போவுமே, கிட்டத்தட்ட யூனோ டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ். அண்ட் அதே நேரத்தில் உக்ரைன்லேருந்து ஒரு யங் லேடி, உமன், அவங்க வந்து மீட்கப்படுறாங்க. எவாக்குவேட்னா யூ ரெஸ்கியூ தெம் கைண்ட் ஆஃப் திங். ஸோ உக்ரைனில் இந்த வார் நடந்த சமயத்தில் அவங்க போலண்ட் பார்டரில் கிராஸ் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுடைய அனுபவங்கள் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த பெலரூஸுங்கிற ஒரு நாடுலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ஓப்பன் பார்டர் மாதிரி இருந்தப்போ போலாண்டுக்கும் பெலரூஸ்க்கும் ஒரு ஃபைட் இருந்துச்சு. நீங்கள் வந்து எல்லா இமிகிரேட்ஸையும் என் ஊரில் அனுப்புகிறதா, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், பார்டர் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததுனால. ஸோ இதை வந்து இப்போ பெலரூஸ் வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி புஷிங் இமிகிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போலாண்டில் என்ன பண்ணாங்க, பார்டரில் பூரா இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டிருந்தாங்க. யூனோ, ஐ திங்க் யூ நோ, ரைட்? இன் யூஎஸ் they were trying to build a wall, something similar. So let's read it now. So on the day war broke out in Ukraine, Albagir, a 22-year-old refugee from Sudan, was lying on the frozen forest floor at the gateway to Poland, trying to stay alive. So very obvious. அந்த உக்ரைன் வாருக்கு முன்னாடி அந்த ஒரு 22 வயசு ஒரு ஆண் சூடான்லேருந்து வந்துட்டு தேவர், அந்த பர்சன் வந்து ஒரு ஃப்ரோசன் ஃபாரஸ்ட்லன்னா பனி இல்லையா, ஃப்ரோசனாக அதாவது மீன் பண்ணுறாங்க, ரொம்ப குளிராக பயங்கர பனியாக இருந்த ஒரு ஃபாரஸ்டோடைய அந்த ஒரு தரையில் ஒரு கீழே அவர் படுத்து கிடந்தார், ட்ரைங் டு ஸ்டே அலைவ், யூனோ, பிகாஸ் அது ரொம்ப கொடூரமானது அந்த பனி, அந்த பனி பொழிவு. ஸோ அந்த சூழ்நிலையை அவங்க டிபிக்ட் பண்ணுறாங்க. Drones sent by the Polish border patrol were looking for him. So were helicopters. It was night with sub-zero temperatures and snow everywhere. Albagir, a pre-med student and a small band of African refugees were trying to sneak into Poland down to the last few trivial dates in their pockets. Okay. So this is நிறைய புது வேர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ட்ரோன்ஸ் வச்சு தான் அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க அந்த பார்டரில். ஸோ they were trying to find out this guy. Where is Albagir?
அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு, பதுங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த எந்த மாதிரி சூழ்நிலையில், ஒரு பயங்கரமான ஒரு குளிரான சூழ்நிலையில், சப் ஜீரோ டெம்பரேச்சர்ஸ், இட் கேன் கோ டு you might have seen in the videos, right? It might even go to -20, very very threatening kind of situation. It is unlivable kind of situation, right? ஸோ அதில் இவர் ஒரு ப்ரீமெட் ஸ்டூடெண்ட், பை த வே. அவர் ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கான அந்த முன்னாடி கோர்ஸ் படிச்சிருக்கார் போல். அண்டு ஸ்மால் பேங்க்னா மற்றும் தனியாக இல்லை, கூட இருந்த ஒரு ரெஃப்யூஜி அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்னீக் இன்ட்டுனா தெரியாமல் உள்ளவர் தான் ஸ்னீக்கிங் இன்ட்டு. ஓகே, டவுன் டு த லாஸ்ட் ஃபியூ ஸ்ட்ரிவல் டேட்ஸ் இன் தேர் பாக்கெட். ஸ்ட்ரிவல்னா சுருங்கி போன இந்த காய்ந்த ஒரு டேட்ஸ் இருக்கு இல்லையா, பேரிச்சம்பளம், அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அண்ட் டபுள் கோட்ஸ் போடுறாங்க, ஆப்வியஸ்லி அவரோட வார்த்தை இது. We were losing hope, he said. The same night in a small town near Odisha, Katya Maslova, 21, grabbed a suitcase and her tablet, which she uses for her animation work, and jumped with her family into a Burgundy Toyota RAV4. I think it's a car name, I believe. They rushed off in a 4-car convoy with 8 adults and 5 children, part of the frantic exodus of people trying to escape war-torn Ukraine. Okay. நிறைய ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அதே இரவு ஒடிசான்ற ஒரு ஊரில் காட்சியா மஸ்லோவா, மேபி ஐம் நாட் ப்ரொனன்சிங் ஹர் நேம் கரெக்ட்லி, பட் அகேன் ரஷ்யன் நேம் இல்லையா, உக்ரைன் நேம், சாரி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சூட் கேஸ் எடுத்துகிட்டு ஒரு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு, ஐ திங்க் ஷி இஸ் ஒர்க்கிங் எஸ் அனிமேஷன் அனிமேட்டர், ஃபேமிலியோட அந்த டொயோட்டா காரில் ரஷ்ட் ஆஃப்னா வேகமாக அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. கான்வாய்னா கார்கள் சேர்ந்து வருது இல்லையா, அதான் கான்வாய். 3-4 கார் சேர்ந்து வருது கான்வாய்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரான்டிக் எக்ஸோடஸ்னா வேகம், ஃப்ரான்டிக்னா வேகமாக, எக்ஸோடஸ்னா வெளியேறுதல். நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், எக்ஸோடஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய வரும். அண்ட் தே ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் உக்ரைன். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் அல்பகீர். அவரோட ஃபுல் நேம் சொல்லலை அவர் ஆக்சுவலி, சேஃப்டிக்காக. ஸோ அடுத்த 2 வாரங்கள், over the next 2 weeks, what would happen to these 2 refugees crossing into the same country at the same time? Both about the same age, could not stand in starker contrast. Okay, ஸோ அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே கண்ட்ரிக்கு போய் நுழைஞ்சிருக்காங்க, போலாண்டுக்கு. ஆனால் அவங்க அனுபவிச்ச அந்த அனுபவங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸ்டார்க்கருங்கிற வார்த்தைக்கு என்னன்னா முற்றிலும் வேறுபட்டது. ஸ்டார்க்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியறது தான் ஸ்டார்க்கர். கான்ட்ராஸ்ட், கான்ட்ராஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு விஷயம் தெரியணும்னு நீங்கள் டிவியில் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது, அதான் கான்ட்ராஸ்ட். Al-Bagir was punched in the face, called racial slurs, and left in the hands of a border guard, who Al-Bagir said brutally beat him and seemed to enjoy doing it. Katya wakes up every day to stocked fridge and fresh bread on the table, thanks to a man she calls a saint. Okay. ஸோ நான் இந்த அல்பகீர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஹி வாஸ் பஞ்ச்ட் இன் த ஃபேஸ், ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். அண்ட் அவரை பற்றி ஒரு நிறவெறி சார்ந்த சில வார்த்தைகள், ரேஷியல் ஸ்லர்ஸ்னா அதுதான், ஏ திஸ் அண்ட் தட், ஏ ப்ரௌன் காய், பிளாக் காய், அந்த மாதிரி சொல்கிறது தான் ஸ்லர்ஸ் சொல்லுவாங்க. லெஃப்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ பார்டர் கார்டு. ஸோ அந்த பார்டர் கார்டு அல்பகீரை அடிச்சிருக்காரு, ப்ரூச்சுலினா ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காரு. அண்ட் ஹி வாஸ் என்ஜாயிங் இட் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஒரு சேடஸ்ட் டோனோட அவங்க எழுதுறாங்க அங்கே. பட் இந்த கேர்ள், இந்த லேடி வாஸ் கிராஸ்ட், ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் அவங்களும். டெய்லியும் ஒரு பாதுகாப்பான இடத்துல எந்திரிக்கிறாங்க. உணவு அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லாக உணவு இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் டேபிளில் ஃப்ரெஷ் ப்ரெட் இருக்குது. அண்ட் அவங்க வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு பர்சனை வந்து செயின்ட்டுன்னு கூப்பிட்றாங்க. அவங்க லேடிக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சனை அவங்க ஷி கால்ஸ் அ செயின்ட். தேர் டெஸ்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ், டெஸ்பரேட்னா எகெயின் மாறுபட்ட, வேறுபட்ட, underscore the inequalities of Europe's refugee crisis. ஸோ இந்த வேறுபட்ட அனுபவங்கள் தான் யூரோப்பில் இருக்கிற அந்த ரெஃப்யூஜி கிரைசிஸுடைய சமமற்ற தன்மை, இன்இக்வாலிட்டிஸை நம்மளுக்கு விளக்குது. தேர் விக்டிம்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ஸோ 2 பேருமே இந்த உலக அரசியல், ஸோ அவங்களுடைய இடம், அதை சார்ந்த அரசியலுடைய ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. ஆனாலும் அவங்க 2 பேருடைய நோக்கமும் ஒரு எஸ்கேப் டு சேஃப்டி தான், அந்த வார்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆனால் இந்த காத்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க மறுபடியும் வலியுறுத்துறாங்க. As Ukraine presents Europe with its greatest surge of refugees in decades, many conflicts continue to burn in Middle East and Africa. Depending on which war a person is fleeing, the welcome will be very different. Again, the same point. புது வார்த்தைகள் ஏதாச்சும் மெனி கான்ஃப்ளிக்ட்ல சண்டை, ராவேஜஸ்னா அதனுடைய
கொடூரம், அந்த வார்னால ஏற்படுற ரேவேஜஸ்னால் அந்த வீடு இடிஞ்சு கிடக்கிறது, பில்டிங்கு, அதனுடைய எச்சங்கள், யூனோ, அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஃப்ளீயிங்னா ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுது. ஐ திங்க் முதல்ல இந்த வார்த்தை வந்துச்சு. From the instant they cross into Poland, Ukraine refugees like Miss Maslova are treated to live piano music, bottomless bowls of borscht, and often a warm bread. Okay, இந்த வார்த்தை எனக்கும் புதுசு தான். Let's check it. Borscht. மேபி ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் அ பீட்ரூட் சூப். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, புது வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். Pronunciation. Borscht. Borscht. Okay, borscht. Borscht. Okay, interesting. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு சூப் கொடுக்குறாங்க, ஹெல்த்தியான ஃபுட் இருக்குது, தூங்குறதுக்கான வார்ம் பெட் இருக்குது. பட் இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், ஜஸ்ட் த பிகினிங். They can fly for free all across Europe on Hungary's Wizz Air. So Wizz Airங்கிற அந்த ஒரு ஃப்ளைட் கம்பெனி வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ டிக்கெட். இன் ஜெர்மனி க்ரௌட்ஸ் லைன் அப் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் வேவிங் உக்ரைன். ஜெர்மனியில் போகிற பக்கம்லாம் உக்ரைன் ஃப்ளாக்ஸில் கூப்பிட்றாங்க, யூனோ, வேவ் பண்ணுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஆல் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ், மெனி ஆஃப் விச் கேன் ட்ரேஸ் பிளட் டைஸ் டு உக்ரைனியன்ஸ், நவ் allow them to stay for up to 3 years. ஓகே, ஸோ இந்த ரெஃப்யூஜிஸ் உக்ரைனில் வரவங்க 3 years வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க அந்த கண்ட்ரியில் போய் இருக்கலாம், ஜெர்மன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 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 முரண்பட்ட தோற்றத்தை தருதுங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் அவங்க மையப்படுத்துகிறாங்க. வாட்சிங் ஆல் திஸ் ஆன் அ டிவி இன் அ சேஃப் ஹவுஸ் இன் அ பாலிஷ் கண்ட்ரி சைட் where it is too dangerous for him to even step outside. Alabagir, who asked that his last name not to be used because he crossed the border illegally, said he was almost in a state of shock. Okay, ஸோ இதெல்லாம் வந்து அந்த இவர் பார்க்குறாரு, எவ்வளோ ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு பாகுபாடு அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி டசன்ட் வாண்ட் டு கிவ் ஹிஸ் நேம், ஸோ அது இருக்கு. And our obviously கேட்குற கொஸ்டின் என்ன, why don't we see this caring and this love? Why? He asked. Are Ukrainians better than us? I don't know why. I think the answer is obvious, you know. So I think yeah, she is the lady, you know, Katya Maslova. Okay, so they're happy and safe. What Al-Baghir's experience has been repeated countless times from the Mediterranean Sea to the English Channel, as European governments have made it difficult for migrants from Africa and Middle East to enter into their countries, sometimes using excessive force to keep them out. So obviously, coming back to the same point, on the multiple places, Mediterranean Sea and the English Channel, they didn't want any migrants to come from Middle East, Iran and the Mali countries, Oman or other countries, Africa. Sometimes they use excessive force. Of course, you might have seen some videos where the police were, you know, keeping them outside of the border with by using a lot of force. So this is again very, very clear. The approaches are quite different. His journey was complicated by the fact that he chose to enter Poland from Belarus, a Russian ally, that Western countries had manufactured a huge refugee crisis last year. I was telling you that. இந்த பெலருஸ்க்கும் போலண்டுக்கும் ஒரு ஃபைட் இருந்துச்சு. பெலருஸ் என்ன பண்ணாங்க, ஐ மீன் அட்லீஸ்ட் வாட் போலண்ட் இஸ் சேயிங், பெலருஸ் வந்து இவங்களை போலண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வர ஆஃப்ரிக்கன்ஸை வந்து பாத்வே கொடுத்து நீ இந்த கண்ட்ரிக்கு போ அப்படின்னு சொல்கிறது, அது மேனுஃபேக்சர்டு கிரைசிஸ்ன்னு சொல்கிறாங்க, உருவாக்கப்பட்ட கிரைசிஸ். After Belarus invited tens of thousands of desperate people found in countries like Sudan, Iraq, Syria, direct them to Poland's country as a way to cause havoc. Havakna, குழப்பம், எல்லா பக்கமும் ஒரு சூழ்நிலை, ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாக்குறது தான் havoc. And the police responded harshly, cracking down at the border. So Poland obviously ரொம்ப ஸ்ட்ரிக்டாக crack down பண்ணாங்கன்னா அவங்களை தாக்குறது, அவங்க உள்ள வர பண்ணுறது. Ukrainians are victims of conflict on European soil that creeps closer by the day. So obviously Ukraine or prachana, it's part of the European because it is closer to home. The result is a response from Europeans that is largely loaded with compassion. So obviously Europeans have compassion for Ukrainians. That leaves refugees from more distant wards feeling the sting of inequality and some say racism. So this is again a very controversial thing. So one side you have people being welcomed, other side people coming from Sudan, other places
seemingly facing all the challenges and attacks. So some people are saying that is a sting of inequality na, like a கொட்டுறது tail sting na actually, but இங்க வந்து என்ன மீன் பண்ணா அந்த வலியை உணர்றாங்கன்னு அர்த்தம். அந்த இன்இக்வாலிட்டியோடைய அந்த வலியை உணர்றாங்க, இல்லைன்னா அதோடைய அந்த கொட்டுறதுங்கிறது ஒரு மெட்டாஃபர்னு வச்சுக்கோங்களேன். ஆர் சம் பீப்புள் சே இட் இஸ் ரேசிசம், நிறவெறி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ஒரு அந்த கெமிலி லீ காஸ் அப்படின்ற மைக்ரேஷன் அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, it is the contrast of treatment between different group of refugees, clearly, like a day and night. Yeah. So I think let's talk about the other parts of the article. They're again describing something in detail about how this Katia Maslova was rescued and what was the experience. So you have more pictures of their stay. So I think they're talking about her experience. She studied animation in Warsaw, Poland, and so I think the couple in the Warsaw, this is a city in Poland, had an extra house or spare house. That is what they mean. So then they were able to, move to the country. So again, the entire article they keep comparing it with the how this Albagir, he was not able to get the target, or maybe he was not treated properly, basically. The reason also they're talking about how in terms of his home country is being riddled with war and stuff like that. So look at him. So he's standing in some kind of a forest under the heavy snow. Yeah, maybe like a pictorial representative picture, but yeah, but again you can see the kind of snow we have. So again you could see the refugee children being treated nicely. Yeah, so this is again a positive experience, right? For this lady, they're being welcomed, being cared. So again, they have taken input from the couple who are hosting. What is the reason for motivating them? Yeah, I think so here I think this is where again the contrast comes in. Albagir was told that if he comes back he will be killed, right? So I think, and also he has been taken the SIM card, the police has taken the SIM card. I think if you look at it, I think it is clearly they are talking about it in the contrasting terms here. And I think I would advise you to go through the entire article. It's really vividly capturing this contrast, and of course you can learn quite a few words which are really useful. And okay, so I think the conclusion is Al-Bagir is planning to ask for asylum. Asylum is Adaikalam, right? In Germany, because Europe has some of the very lenient or humanitarian laws, which really helps for people like him to ask for asylum. Okay, and he has obviously dreams to become a doctor because he comes from a pre-med background. He can speak Arabic and English and some bits of Russian, right? So I think he's not some random person. He's a very flesh and blood kind of a person with his own lived experience. And so I think it's very, very clear these two people have two different experiences which they've experienced in Poland. And probably, this will be a clear reminder how we are afraid of people who don't look like us, maybe some of them legitimately so, some of them maybe kind of a assumptions. And so I think one has to look at both the sides and see why this particular experience has been wrought forth for. ஏன் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு பர்சன் ஃப்ரம் சூடானுக்கு இன்னொரு பர்சன் ஃப்ரம் யுக்ரைன் கிடைச்சி. இதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா there are some deeper elements
one may need to grapple with. Okay, so I think நிறைய புது வார்த்தைகள் இருக்கீங்க. ஸோ உலகத்தை பற்றின ஒரு புரிதல், நம்மளுடைய empathy in terms of how these refugees go for struggle, also the words which we can learn. So we'll again connect in the next time with some other article where we can learn words and learn about the world. Yeah. So I hope this will be useful. ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. எனக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம். I'll try to improve as we move on. So please, I think 25 minutes. I'll try to check the optimized time, but this time I think you try to spend some time listening to what I had to say. Yeah. Thank you so much.